வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசையோட எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து அந்த ஃபோனை பீச்சில் தூக்கி போடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வழியில பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்பல் அறுந்துருது. சப்பல் அறுந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து முத்துவும் மீனாவும் ஒருத்தவங்கள்ட்ட எப்போதுமே வந்து ஒரு தாத்தா பாட்டிகிட்ட எப்போதுமே வந்து சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க வந்து சப்பலை தைக்க கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வழியில ஆட்டோல போகும்போது அந்த ஃபோன் தவறி கீழே விழுந்துருது. அந்த ஃபோனை வந்து அந்த தாத்தாவும் பாட்டியும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த தாத்தா பாட்டி வந்து அந்த போனை எடுத்து வச்சுக்கிறாங்க. பேரலா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. ரோஹிணிட்ட இருந்து கால் வருது, அந்த போனை வந்து பீச்ல தூக்கி வீசிட்டியான்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து என்ன டக்குன்னு யோசிக்கிறாங்கன்னா, அப்பதான் இவங்களுக்கு தெரியுது நம்ம போனை வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிறது இவங்களுக்கு புரிய வருது. உடனே என்ன பண்றாங்க, சமாளிக்கிறதுக்காக ரோஹிணிட்ட இல்ல என்கிட்ட தான் இருக்கு, நான் தூக்கி போட்டுட்டேன். உடனே ரோஹிணியும் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மனோஜோட ஆபீஸ்ல யாரோ வந்து முட்டையில செய்வனம் வச்சுட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு பைக்குள்ள இருந்து எடுத்து பார்க்கும்போது அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த முட்டை வந்து செய்வன முட்டை தான். நாங்க வந்து முன்னாடி வந்து ஒரு கடை வச்சிருந்தோம். அந்த கடையில வந்து இந்த மாதிரி தான் முட்டையை செய்வன வச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அந்த கடையும் இழுத்து மூடிட்டோம். இந்த மாதிரி பல துயர சம்பவங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் அந்த வேலை பார்க்குற பையன் பயமுறுத்திடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே, மனோஜ் வந்து ரொம்பவே பயந்தாங்குழி. உடனே வந்து தாம் தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து மனோஜோட ஃப்ரெண்டு வந்து என்ட்ரி தராப்ல. அந்த பார்க்ல எப்போதுமே கூட படுத்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ட்ரி தராப்ல. என்ட்ரி தந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஜோசியக்காரன் தெரியும். நம்ம போய் அந்த ஜோசியக்காரை பார்த்தா இந்த இதுல இருந்து நம்ம வந்து வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செய்வனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னா, அவங்க 2 பேரும் போயிட்டு ரோகிணி, மனோஜ் அந்த அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு 3 பேரும் போயிட்டு அந்த சாமியாரை போய் பார்க்க போறாங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இது செய்வன தான். இது கன்ஃபார்மா செய்வன தான். இது உங்க உயிருக்கே ஆபத்து. நீங்க வந்து நடுத்தெருவுல நிப்பீங்க. கடைய இழந்து, வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து நீங்க நடுத்தெருவுல நிப்பீங்க அப்படின்னு வந்து அந்த சாமியார் சொல்றாங்க. இதை கேட்டு மனோஜ் வந்து பயங்கரமான ஒரு பயத்துக்கு உள்ளாகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மனோஜ் இதுல இருந்து வெளில வரதுக்கு வழியே இல்லையா, அது போல விஷயத்தை கேட்கறாங்க. அப்பதான் சாமியார் சொல்றாரு, இதுல இருந்து வெளில வரலாம், அதுக்கு வந்து சில பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் உடனே சரி அந்த பரிகாரத்தை என்ன சொல்லுங்க, என்னவா இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த சாமியார் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கையில தீச்சட்டியோட கோயில்ல வந்து வெறும் வேப்பிலை கட்டிக்கிட்டு இந்த கோயிலை சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நீங்க உங்க அம்மாவை கூட கூட்டிட்டு அந்த கோயிலை சுத்தி வரணும், உங்க அம்மாவும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயாவையும் இதுல இழுத்து விட்டுறாங்க. ரொம்பவே ஃபன்னா போச்சு இன்னைய எபிசோடு. மீனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தவன் வருவான். அவன் யாருன்னா முத்துவோட ஃப்ரெண்டு தான். அவன் ஆக்சுவலி முத்து கொடுத்த ஐடியா அது மாதிரியே எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வந்து அவனை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக டைலாக்லாம் பேசிட்டு இருப்பான். உடனே மீனாவும் வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. நாளைன்னு ஒண்ணு போடுவாங்கல்ல, அதுல என்ன ஆச்சுன்னா, மனோஜ் வந்து வீட்டு மெயின் வந்து ஆஃப்ல இருக்கும். இது தெரியாம வீட்டு மெயினை யார் ஆஃப் பண்ணது அப்படின்னு சொல்லி மெயினை போட்டு விட்டுறாப்புல. அந்த நேரத்துல விஜயா வந்து ஏதோ ஒரு கரண்ட் பாக்ஸ்ல கை வைக்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்து ஷாக்ல மாட்டிக்கிறாங்க. ஒருத்தரை தொட்டு அப்படியே டோட்டல் ஃபேமிலியுமே ஷாக்ல மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல மீனா வந்து கட்டையை எடுத்து விஜயா ஒரே அடி அடிக்கிறாங்க. நாளை எபிசோட் ரொம்பவே நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொல்லிட்டு ஒரே அடியா அடிச்சோடனே எபிசோடுல அந்த நாளைக்கு அப்படியே முடியுது. ஸோ நாளைக்கு இன்னும் ஃபன்னா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, பாய் கைஸ்.